அமைச்சர் கோகுல இந்திராவுடைய பேச்சைத்தான் இந்த பகுதியில் முதல்ல கேட்க போறோம். ஆளுங்கட்சி சாதனைகள் மட்டும் இல்லாம முதலமைச்சர் பெருமைகளையும் பேசுறாங்க, கேட்கலாம். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் எந்த பத்திரிகையை பார்த்தாலும் எதிர்கட்சியினர் யாரோடு யார் கூட்டணி சேர்வது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த இடத்திலும் அதிமுகவிற்கும் அம்மாவுக்கும் மக்கள் எதிர்ப்பாக இருக்கின்றார்கள் என்ற எந்த செய்தியும் எங்கேயும் வரவில்லை. அதற்கு காரணம் ஒவ்வொரு குடும்பத்திலும் திட்டங்களாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்தந்த குடும்பத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திட்டங்கள் சகோதரியாக, தாயாக, மகளாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஒரு நாட்டிற்கும் அங்கே உள்ள மக்களுக்கும் அந்த அரசும் அரசாட்சி செய்யக்கூடிய முதலமைச்சரும் என்ன கடமைகளை ஆற்ற வேண்டுமோ அந்த கடமைகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறப்பே செய்து அத்தனை சிறப்புகளும் மக்களுக்கு சென்றடையக்கூடியது. நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அம்மா அவர்களுடைய ஒவ்வொரு வாசகமும் மக்களால் நான், மக்களுக்காக நான், அரசு என்பதே மக்களுக்காகத்தான், திட்டங்கள் என்பதே மக்களுக்காகத்தான், திட்டங்கள் என்பது அனைத்தும் மக்களை தேடி செல்ல வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மற்றவர்கள் எத்தனையோ பேசிவிட்டு செல்லலாம், அதை பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியதல்ல. உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும், பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். அத்தனை விஷயங்களையும் வாக்குறுதிகளையும் சொன்னதையும் செய்தார்கள். சொல்லாத எத்தனையோ அற்புதங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள். ஒரு குடும்பத்திற்கு தேவையான அன்றாடம், ஏழை குடும்பமாக இருந்தாலும், நடுத்தர மக்களாக இருந்தாலும், வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாலும், அவர்களுக்கு என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னபடி 20 கிலோ அரிசி வழங்கப்படும் என்பதை தொடர்ச்சியாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்றால், உணவுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உணவிற்கு ஒரு உத்தரவாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான். அதற்கு அடுத்தாற் போல அந்த குடும்பத்திலே உள்ள குழந்தைகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், பள்ளி கல்வியாக இருக்கட்டும், அந்த கல்வி என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே உறுதியான உத்தரவாதமான கல்வி மாணவர்களுக்கும், மாணவிகளுக்கும், குழந்தைகளுக்கும் கிடைத்திருக்கின்றன. இன்றைக்கு அங்கன்வாடி குழந்தைகள் தாய் காலையிலே அங்கன்வாடியிலே விட்டுவிட்டு தன்னுடைய பணியை முடித்து வரும் பொழுது அந்த குழந்தை தூங்கி எழுந்து கல்வி கற்று சத்தான உணவுகளை சாப்பிட்டு விட்டு அம்மாவோடு வீட்டிற்கு செல்கின்றது என்றால் அது அம்மா ஆட்சியிலேதான். அதற்கு மேலே அவர்கள் ஆரம்ப கல்விக்கு செல்ல வேண்டும் என்றால் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே புத்தக பையோடு, கால் பரீட்சை என்றால் அந்த அளவிற்கு தேவையான புஸ்தகங்கள், நோட்டு புஸ்தகங்கள், அது முடிந்தவுடனே அரை பரீட்சை என்றால் அதற்குரிய புஸ்தகங்கள், அது முடிந்தவுடனே முழு பரீட்சை என்றால் அதற்குரிய புத்தகங்கள், புத்தக சுமையை குறைத்து அறிவை வளர்த்தது என்ற அறிவுஜீவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். செருப்பு கொடுத்து, 4 செட்டு சீருடை கொடுத்து, அவர்களுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்து, கிரையான்ஸ் கொடுத்து, சத்தான உணவையும் கொடுத்து, சீருடையையும் கொடுத்து, செருப்பையும் கொடுத்து சந்தோஷமாக பள்ளிக்கூடத்திற்கு சென்று வரலாம் என் கல்வி கட்டணத்தை அம்மா அவர்கள் இலவாக அம்மா அவர்கள் விலையில்லாமல் கொடுத்து விட்டார்கள் என்ற நிலையை உருவாக்கியது என்றால் அந்த அடிப்படையிலே கல்வியை கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை எவர் குறை கூற முடியும்? அதிமுக குடும்பத்திற்கு மட்டும்தான் கல்வி கொடுத்தார்களா? அதிமுக குடும்பத்திற்கு மட்டும்தான் திட்டங்கள் போனதா? முதலாளாக திட்டங்களை வாங்கி சென்றவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். நீங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டுல போய் பேசலாம், நான் ஒரு பிரச்சனைனா வீட்டுல போய் ஏதாவது சண்டை போடலாம், சிரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் சர்வமும் அத்தனையும் மக்கள் மக்கள் மக்களுக்காக ஆட்சி, மக்களை தேடி ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். யார் இருக்கா அவங்களுக்கு? நம்மெல்லாம் தான், நீங்கள்லாம் தான், நாங்கள்லாம் தான், நம்மெல்லாம் தான். அம்மா அவர்கள் தமிழக மக்களோடு வைத்திருக்கக்கூடிய கூட்டணி போதாதா? அது பலமிக்க கூட்டணி அல்லவா? அந்த கூட்டணி தான் வெல்ல வேண்டும்.